வெல்கம் டு ஆல். நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நடந்து முடிந்த பட்ஜெட் தொடரில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளை பற்றியும் எஸ்ஐ கான்ஸ்டபிளை பற்றியும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நம்ம எப்போ இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து பிசிக்கும் எஸ்ஐக்கும் நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் வரும். ஆனால் இந்த பட்ஜெட் தொடரில் வந்து நமக்கு வந்து இந்த போலீஸ் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றி எந்த விதமான செய்தியும் நமக்கு வந்து இந்த பட்ஜெட் தொடரில் பேசலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த வருஷத்திற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போகலாம். பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வராமல் வந்து இந்த வருஷம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இப்போலேருந்தே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தேர்வில் வெற்றி பெறுறது என்பது கொஞ்சம் கடினமான செயலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் தான் போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு 2800 ஒரு 3000 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐ அதாவது தாலுக் எஸ்ஐ வந்து நம்மளுக்கு வந்து மொத்தத்துக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து ஒரு 600+ வேக்கன்சி வந்து வரலாம் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேக்கன்சி தான் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து நமக்கு கிடைச்ச நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வேக்கன்சியும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் பட் இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து சொல்லலை. இந்த வேக்கன்சிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுகிறோம். நீங்கள் வந்து இந்த வருஷம் பிசி எக்ஸாமுக்கு வந்து எழுதி ஓவரால் கட் ஆஃப்க்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஓவரால் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இன்னும் 1 மந்த்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தலை இன்னும். ஆனால் நமக்கு கிடைச்ச நோட்டிஃபிகேஷன் படி இன்னும் 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது ரிசல்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது வந்து இன்னும் 2 வீக்ஸில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் இந்த வருஷத்திற்கான கான்ஸ்டபுள் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலேவாகத்தான் செய்யும். அதனால நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் கண்டிப்பான முறையில் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி பெறலாம். அதுக்காக நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை நம்ம வந்து எந்த பாடத்தை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாடம் வந்து லெசன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப மித்த லெசன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து அதிக ஸ்கோர் எடுக்கலாம். அதாவது நம்ம இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை ஸ்டடி பண்ணிட்டு வரும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் லெசனை படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீதம் இருக்கிற லெசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களால் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து உங்களுடைய தரத்தை வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். நம்மதில் வந்து ஏற்கனவே மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாடல் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். இல்லை உங்களுக்கு லெசன்ஸ் வைஸ் வந்து அதாவது டேர்ம் வைஸ் வந்து டெஸ்ட் பேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டெஸ்ட் வந்து நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து லெசன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.